வணக்கம். கும்பராசினியர்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தால் பொருளாதாரத்தில் உச்சம் பெறக்கூடிய அடுத்த 30 நாட்கள் 1/3/2025 முதல் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்க, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சூரியன் புதன் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி பலம் பெற்றிருக்கிறாருங்க. அதே போலவே சுகாதிபதி சுக்கிரன் தன குடும்ப ராசியில் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம தொழில் வியாபாரங்கள் வெற்றிகரமாக இருக்குங்க. புது வீடு, புது வாகனங்கள் வாங்க யோகம் உண்டுங்க. பணம் ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்குங்க. புதிய தொழில்கள் செய்வது, புதிய முதலீடுகள் செய்வது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல மதிப்புண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. ராசிக்கு புதன் வருவதால உங்களுடைய கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரமாய் இருப்பதால அவசர முடிவுகள் தவிர்க்க வேண்டுங்க. 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதால பிறரோடு பேச்சிலும் செயலிலும் முரண்பாடு கொள்ள வேண்டாங்க. உடல்நல குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் வரவுக்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு காத்திருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின்படி 7.5 சனி காலத்தில் ஜென்ம சனி நடைபெற்று வருகிறது. இப்போது இத்தருணத்தில் சனி, ராகு ஆகிய இரு கிரகங்களும் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. வீண் கவலைகள் மனதை அரிக்குங்க. ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் குணம் கிடைக்க இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க. வரவை விட செலவினங்களே அதிகமாக இருக்குங்க. கணவன் மனைவிடையே ஒற்றுமை நிலவ இருக்குது. பண விஷயங்கள்ல மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரமா தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது அவசியங்க. திருமண முயற்சிகளை வரன் அமைவது தாமதமாகும். சில தருணங்கள்ல தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதனால் வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் ஒரு முறைக்கு இருமுறை வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிக மிக நல்லதுங்க. ஜாதக பொருத்தங்களை கவனமாக கணித்து பார்த்து முடிவு செய்வது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களது சொந்த பிரச்சனைகள்ல தலையிடுவதையும் தவிர்ப்பது அவசியங்க. ஏன்னா கிரகநிலைகளின்படி வீண் அபவாதம் ஏற்படுவதற்கு, உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் உண்டாவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. பண விஷயங்கள்ல அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் பயணம் செய்வதையும் தவிர்க்க வேண்டுங்க. பிறர் பிரச்சனைகள்ல தடையில்லாமல் ஒதுங்கி இருப்பதால் மிகவும் அவசியங்க. ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெரும்பான்மையான கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிக்கிறாங்க. உற்பத்தியை சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அளவோடு வைத்துக் கொள்வது நல்லதுங்க. புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது மிகவும் அவசியங்க. குறிப்பாக கடனுக்கு சப்ளை செய்வதை குறைத்து கொள்ள வேண்டுங்க. அது மட்டும் இல்லாம வங்கி மற்றும் இதர நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினங்க. சக கூட்டாளிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறை, வர்த்தக துறையில் பண விஷயங்கள்ல கண்டிப்பாக இருக்க வேண்டுங்க. இல்லைன்னா பின்பு
வருத்தப்பட நேரிடும் என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகளும் அவ்வளவோடு கிடைக்குங்க. வருமானமும் தேவையான அளவிற்கு கிடைக்குங்க. இருந்தாலும் சேமிப்பதற்கு சாத்தியமில்லை. கூடுமான வரை அதிக அலைச்சலையும் பிரயாணங்களையும் தவிர்க்க வேண்டுங்க. முன்பணமின்றி கலை நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது அவசியம். ஒப்பு கண்ட பிறகு மீதி பணம் தருவதற்கு தாமதப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரை கிரகநிலைகளின்படி கட்சியில் ஆதரவு குறைய கொடுங்க. கட்சி தொண்டர்களிடையே பாதிக்கப்படும். மேல்மட்ட தலைவர்களுடன் கொள்கை வேறுபாடு ஏற்பட கொடுங்க. கூடுமான வரையில் முக்கிய விஷயங்களை பற்றியும் பிற அரசியல் கட்சி தலைவர்கள் ஆகியோரை பற்றியும் விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டுங்க. அதே போல மாணவ மாணவியருக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சுட்டிக்காட்டியபடி தற்போது ஏழரசனுடைய ஜென்மசனி காலம் நடைபெறுவதால பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியங்க. பிறர் செய்யும் தவறுகள் உங்கள் மீது பொறுப்பு சுமத்தப்பட சாத்தியக்கூறுகள் இருக்குது. நண்பர்களுடன் சேர்ந்து உல்லாச பயணங்கள் செல்வதையும் தவிர்க்க வேண்டுங்க. விடுதிகளில் தங்கி கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியர் கைப்பணத்தை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப கவலைகள் உங்கள் படிப்பை பாதித்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க. கடின உழைப்பினால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. என்றோ பட்ட கடன்கள் இப்போது கவலை அளிக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியபடி தற்போது ஜென்ம சனி காலம் நடைபெறுது. ஜோதிட கலையின் துல்லிய விதிகளின்படி ஜென்ம சனி காலத்தில் வீண் அலைச்சல்களும் முயற்சியில் தடங்களும் சிறு சிறு உடல் உபாதைகளும் பண விரயமும் ஏற்படக்கூடும் என மகரிஷிகள் விவரித்திருக்காங்க. சற்று ஜாக்கிரதையாக இருந்தால் போதுங்க. பிரச்சனைகள் நல்லபடியாக சமாளித்து விடலாம். எளிய பரிகாரங்களையும் கீழே கொடுத்துள்ளோங்க. அவற்றை கடைபிடித்து ஜென்ம சனி காலத்தை நல்லபடியாக கடைத்து விடலாம். மேலும் கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக திகழ்வதால சோதனைகள் கடினமாக இருக்காது, அளவோடு தாங்க இருக்கும் என கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக்கோங்க. இரவு நேரங்களில் வாகனம் ஓட்ட வேண்டாம். பிறருடன் வீண் வாக்குவாதமும் செய்ய வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. குறிப்பாக பெண்மணிகள் தாங்கள் உண்டு தங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. தேவையில்லாத வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. அப்படியே ஏற்பட்டாலும் கூட நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம். குடும்பத்தாருடன் குறிப்பாக கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை மட்டும் பகல் உணவு ஒருவேளை மட்டும் உண்டு. இரவில் உபவாசம் இருப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.